ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் கேமராவில் பதிவான ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணோம். தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியர்லெஸ் பாய். இந்த வீடியோ மே 27, 2017 அன்னைக்கு தெலுங்கானாவோட ஒரு ஊரில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனும் குட்டி பொண்ணும் ரோட்டில் நடந்து வர்றாங்க. அப்போது ரோட்டோரத்தில் தெருநாய்கள் படுத்து கிடக்கிறத 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே அந்த குட்டி பொண்ணு பையனை தனியாக விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறா. பையனும் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் நாய்கள் அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுது. குட்டி பையன் மட்டும் நாய்கள் கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நாம் இருந்திருந்தா கண்டிப்பாக நின்ன இடத்துலையே ஒன்றுக்கு போயிருப்போம். ஆனால் இந்த பையன் தைரியமாக தனி ஆளாக நின்று மொத்த நாய்களையும் அந்த இடத்த விட்டு துரத்துறான். அப்புறமா அவனும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஸ்டார்டிங்கில் எஸ்கேப் ஆன அந்த குட்டி பொண்ணு அந்த பக்கமாக போய் பெரியவங்க கிட்ட உதவிக்கிட்டு இருப்பா போல இந்த பக்கமாக நிறைய ஆட்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் இந்த பையனோட தைரியத்தை கண்டிப்பாக நாம் பாராட்டியே ஆகணும். ஏலியன் ட்ரெயின். நீங்க ஒரு ரயில் நிலையத்தில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அங்க இந்த மாதிரியான வினோதமான ஒரு ஏலியன் ட்ரெயின் வந்தா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ரியலிஸ்டிக்கா இருக்கிற இந்த வீடியோ ஒரு ஃபேக்கான வீடியோ. இந்த வீடியோவை ஏதோ ஒரு வீடியோ கேமோட ப்ரொமோஷனுக்காக உருவாக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ரியலிஸ்டிக்கா இருக்கிறது மாதிரி இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த வீடியோ 2020ஆம் ஆண்டு வியட்நாமோட ஒரு வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவங்களோட குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக குழந்தை கூட ஊஞ்சலில் படுத்திருக்காங்க. அப்புறமா அவங்க மட்டும் ஊஞ்சலில் இருந்து இறங்கி ஊஞ்சலை ஆட்டி குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. ஊஞ்சலை நோக்கி வர்ற இந்த மலைப்பாம்பை முதல்ல கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஊஞ்சலை ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க இந்த பைத்தான் ஊஞ்சலை நோக்கி வர்றதை பார்க்குறாங்க. உடனடியாக குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இவங்க மட்டும் ஊஞ்சல்ல இருந்து கீழே இறங்காம இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு தான் சொல்லணும். இரவு நேரங்களில் குழந்தைகளை தூங்க வைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமான ஒண்ணுன்னு எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை பாருங்க. ஒரு தாய் அவங்களோட குழந்தைய தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை தூங்குறதாவே இல்லை. எப்பவும் அங்கேயும் இங்கேயுமா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்களும் என்ன இல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை தூங்குறதாவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த குழந்தை மெதுவாக தூங்க ஆரம்பிக்குது. இதை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காதுன்னு குழந்தையோட அம்மா கட்டில் விட்டு இறங்கி போறாங்க. ஆனால் குசும்புக்கார பையன் மறுபடியும் முழிச்சுக்கிறான். அப்புறமா மறுபடியும் அவங்க குழந்தைய தூங்க வைக்கிற முயற்சியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஐ திங்க் நாம் எல்லாருமே சின்ன வயசில் இப்படி தான் பண்ணியிருப்போம். A secret message. மே 2018ஆம் ஆண்டு ஒரு கிளினிக்ல இருந்த சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான சம்பவத்தை தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பெண் அவங்களோட டாக் அண்ட் லவரை கூட்டிக்கிட்டு ஒரு கிளினிக்கு வந்திருக்காங்க. டாக்டருக்காக வெயிட் பண்ண போகும்போது அந்த பெண் ரிசப்ஷன்ல இருந்த பெண்கள் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல போலீஸுக்கு கால் பண்ணுங்க, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை மிரட்டி பயமுறுத்துறான், அவங்கிட்ட ஒரு கன் இருக்கு, இந்த லெட்டரை பத்தி அவங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு எழுதியிருந்தாங்க. இந்த லெட்டரை பார்த்து ஷாக் ஆன அந்த 2 பெண்களும் உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும்னு சொல்லி அவங்கள ஒரு ரூம்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால் பண்ணின அடுத்த 15 நிமிடங்கள்லேயே காவல்துறை வந்து அந்த பெண்ணோட லவ்வரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணோட இன்டெலிஜென்டான ஐடியாவும் அந்த பெண்கள் செய்த உதவியும் இவங்களோட உயிரையே காப்பாத்திருக்குதுன்னு தான் சொல்லணும். சிமெண்ட் ரோடு போட்டதுக்கு அப்புறமா அது காயறதுக்கு முன்னாடியே எவனாவது போய் மிதிச்சா வர்ற கடுப்பு அந்த ஒர்க்கர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் இங்க சில ஒர்க்கர்ஸ் சிமெண்ட் ரோட போட்டுட்டு காயறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலாவது ஒரு நாய் அந்த சிமெண்ட் ரோட போய் மிதிக்குது. அதை அவங்க சரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சேவல் போய் மிதிக்குது. அதையும் சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு புள்ளிங்கோ அது மேல வேகமா ஓடுறாரு. ஆனாலும் சிமெண்ட் காயாததால ரோடு டேமேஜ் ஆகிடுது.
அதையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குட்டி பொண்ணு அந்த சிமெண்ட் ரோட்ல விழுந்து அசால்ட்டா எழுந்து நடந்து வர்றா. அதையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா யாருமே வராததால இதோட இந்த ஃபுட்டேஜ் முடியுது. ஆனாலும் இந்த ஒர்க்கர்ஸுக்கு இது அன்லக்கியஸ்ட் டே ஆன் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். வண்டிகளில் பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதால விபத்துக்கள் நடக்கிறது அடிக்கடி நடக்கிற ஒன்று. இந்த பிரச்சனைக்காக சில என்ஜினியர்ஸ் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆகிற வண்டிகளுக்காகவே ஒரு சின்ன ரோட நெடுஞ்சாலைகளில் உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோடோட சென்டர் பகுதியில் மணலால் நிரப்பப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆன ட்ரக் இதில் போகும்போது என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. சின்ன பைக்ல இருந்து பெரிய ட்ரக் வரைக்கும் எல்லா வாகனங்களையும் இதால தடுத்து நிறுத்த முடியும். இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லா நெடுஞ்சாலைகளையும் உருவாக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான விபத்துகளையும் உயிர் இழப்புகளையும் இதால தடுக்க முடியும். டேஞ்சரஸ் ரோடு. காடுகள் வழியா போகிற ரோடுகள்ல வாகனங்கள் போகும்போது காட்டு விலங்குகள் வாகனங்களை மறைக்கிறதும் மனுஷங்க அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதும் வழக்கமா நடக்கிற ஒண்ணு. ஆஸ்திரேலியால இருக்கிற காக்காடு அப்படிங்கிற நேஷனல் பார்க்ல இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது. இந்த நேஷனல் பார்க்ல இருக்கிற ரிவர் கிராசிங்ல முதலைகள் எப்பவும் படுத்திருக்குமாம். இந்த ரிவர் கிராசிங்ல அடிக்கடி வண்டிகள் போய்கிட்டே இருக்குமாம். எல்லா வண்டிகளையும் முதலைகள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். இந்த ரிவர் கிராசிங்க உலகின் ஆபத்தான சாலைகள்ல ஒண்ணுன்னு தான் சொல்லணும். ரெண்டு பக்கமும் முதலைகளால சூழப்பட்ட ஒரு ரிவர் கிராசிங் வழியா போகிறது உண்மையிலேயே த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த இடம் ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் இன்சைட் ஹவுஸ். ஜோ கும்மிங்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. டெய்லியும் நைட் டைம்ல அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற உணவுப் பொருட்கள் மர்மமான முறையில் காணாம போறதா ஃபீல் பண்றாரு. உடனே ஒரு சிசிடிவி கேமராவை வாங்கி ஃப்ரிட்ஜ் கிளியரா தெரியறது மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜை பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. அந்த வீட்டில் இருந்த வெண்ட் வழியா ஒரு பெண் வர்றது அந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பெண் ஃப்ரிட்ஜை திறந்து உணவுகளை திருடி சாப்பிட்டுருக்கா. அங்க இருந்த சிங்கில ஒண்ணுக்கு போயிருக்கா. இதை பார்த்து ஷாக் ஆன ஜோ உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. போலீஸ் வந்து அந்த பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெண் 2 வாரமா அந்த வீட்டிலேயே தங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. February 20, 2021 அன்னைக்கு டென்வர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஹவாய்க்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 328 அப்படிங்கிற விமானம் போயிருக்கு. விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போதே என்ஜின் ஃபெயிலியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.